எல்லாரும் கஞ்சாவை கடத்தி பார்த்துருப்பீங்க, போதைப் பொருள் மருந்து கடத்தி பார்த்துருப்பீங்க, ஏன் குட்டி குட்டி பிள்ளைங்க வயசு பிள்ளைங்கலாம் கடத்தி கூட பார்த்துருக்கலாம். அந்த கொடி கட்டின காரில் கடத்திட்டுலாம் போவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ தமிழக வெற்றி கழக வேட்பாளர்களே கடத்த போகிறாங்களாம். இது பெரிய நியூஸ் ஒன்று இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்களை விரிவாக பேச போகிறோம். சேனலுக்குள்ளே வந்தவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, ஹைப் கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் திருச்செந்தூரில் ஒரு பயணம் வந்தார். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு போனார். அடுத்து ஷீரடிக்கு போனார். அங்கேயும் வந்து மனமுருகி பிரார்த்தனைலாம் பண்ணிட்டு வந்தாங்க. திருச்செந்தூர் வர்ற அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கும் மற்றும் நாகூர் தர்காவுக்கும் போகிறதா இருந்துச்சு. நான் இதை ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஆனால் அதிக ஒரு நேரமின்மை காரணமாகவும் மக்கள் அங்கே உடனே கூட்டிட்டாங்கன்றனால அந்த ஒரு நாள் அப்படின்றது தள்ளி போடப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காலையில் 5 மணிக்கு வேளாங்கண்ணி பேராலயத்தில் விஜய் அவர்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணுறார். அதனை தொடர்ந்து நாகூர் தர்கா, அதாவது சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக நாகூர் ஆண்டவர் தர்காவில் விஜய் அவர்களுடைய ஒரு பிரார்த்தனை இருக்குது. ஏன்னா இப்போ எலெக்ஷனுக்கு முடிஞ்சு சட்டமன்ற தேர்தலோட ரிசல்ட் வரப்போகுது. இவ்வளோ நிறுவனங்கள் வந்து என்னதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பேசியிருந்தா கூட ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மற்றும் ஒரு சில நிறுவனங்கள் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள் எதிர்க்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நேற்று விஜய் அவர்கள் பனையூரில் ஒரு மீட்டிங்கே போட்டு வேட்பாளர்களுக்கு சில அறிவுரைகள், சில கண்டிஷன்லாம் போட்டிருந்ததை நம்ம ஏற்கனவே வீடியோக்களில் பேசியிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று விஜய் அவர்களோட மீட்டிங் முடிஞ்ச கையோட அடுத்து தமிழக திராவிட முன்னேற்ற கழக அறிவாலயத்தில் ஒரு முக்கியமான மீட்டிங் ஒன்று போடப்பட்டிருந்துச்சு. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் எப்படியெல்லாம் வந்து வேட்பாளர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கார் விஜய் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதாகவும், அடுத்து வெற்றி பெறல, ஏன்னா இப்போ என்னதான் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மட்டும் உண்மையை சொல்லிட்டாலும் கூட அதுதான் உண்மை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. டிவிகே வேட்பாளர்கள் கண்டிப்பாக 140 இடங்களுக்கு மேலே தட்டி தூக்க போகிறாங்க அப்படின்றனால விலை போகிறவங்க யாரெல்லாம் தூக்கலாம், இல்லையா அவங்க குடும்பத்தை வச்சு மிரட்டலாம், பணத்தால் அடித்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 300 கோடியிலேருந்து 500 கோடி ரூபாய் வரைக்கும் பேரம் பேசப்படுறது அப்படின்ற சில தகவல்லாம் வந்துருந்துச்சு. இதெல்லாம் நம்ம பேசியிருப்போம். ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் வந்து இன்றைக்கி வந்தவங்க கிடையாது. முழுக்க விஜய் அவர்களுடைய மக்கள் இயக்கத்திலேருந்து பயணித்து விஜய் அவர்களோட கூடவே இருந்து வந்தவங்க. ஒரு சில பேர் தான் வந்து ஒரு 100 பேருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிமுகலேருந்து பிரிஞ்சு வந்தவங்க, கட்சி தாவலில் வந்தவங்க, இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி மாற்றுக் கட்சிக்கு ஈஸியாக போயிடுவாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. ஆனால் துளி அளவும் கூட நம்பக்கூடாது அப்படின்றதான் உண்மை. தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் எவ்வளோ நீங்கள் பணம் கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமா கொடுத்தாலும் சரி, பலானது கொடுத்து பார்த்தாலும் சரி, ஏமாற மாட்டாங்க. விஜய் அவர்களுடைய கரத்தை பிடித்து கொண்டு தமிழக முதல்வராக அரியணை ஏற்றினதுக்கு அப்புறம்தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகளே கட்சி போகும் அப்படின்றதான் முக்கியமான விஷயம். இதை நான் காலையில் வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ எங்கள் ஊர் வேட்பாளர் வந்து போயிடுவாரோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னு பழைய வீடியோ, அதாவது காலையில் போட்ட வீடியோவில் நீங்கள் கமெண்ட்டில் போட்டிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது, ஏன்னா அவங்க வேறு கட்சியிலேருந்து வர்றவங்களா இருக்காங்க, அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் யோசித்து பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் எக்ஸ்ட்ரீமாக யோசிக்கிறீங்க. எல்லாமே கரெக்டு தான். இந்த குதிரை பேரம்லாம் நடந்திருக்குது. 2017 கூவத்தூரில் நடந்தது. எல்லார் கண்ணு முன்னாடி வந்து போகும். இது பார்த்தீங்கன்னா முழுக்க பணத்தாசை பிடித்த பேய்களுக்கும் ஒரு பதவி ஆசை பிடித்த பேய்களுக்குமா தான் நடந்திருக்கும். தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் இன்னைக்கு தமிழகத்தை போதையிலிருந்து மீட்டெடுக்கணும், பாலியல் குற்றங்கள் இல்லாத தமிழகமாக உருவாக்கணும், பெண்களுக்கு ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கி கொடுக்கணும் அப்படின்ற தமிழக வெற்றி கழகத்தின் உன்னத நோக்கத்தோடு வந்திருக்கிற வேட்பாளர்கள் அப்படின்றனால நீங்கள் எவ்வளோ கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் அவங்களை விலைக்கு வாங்க முடியாது. இன்றைக்கி திமுக காரங்க சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், திருச்சியில் ஸ்ரீரங்கம் தொகுதியில் ரமேஷ் அவர்களுடைய தொகுதி, அதாவது திருச்சியோட தமிழக வெற்றி கழக வேட்பாளர் ரமேஷ் அவர்கள், இவர் பார்த்திங்கன்னா செய்தி தொடர்பு அணியிலே இருக்கிறாப்புல, பேச்சாளராகவும் நிறைய மேடைகளில் நம்ம பார்த்துருக்கலாம். இவரோட தொகுதி தான் திருச்சி ஸ்ரீரங்கம். இதில் பார்த்திங்கன்னா நேற்று இரவு சில மர்ம நபர்கள் வந்து பயங்கரமாக தீ வச்சு எரித்து அங்கே சுற்றி இருக்கிற பேனர்லாம் வந்து கிழிச்சு போட்டு ஒட்டு மொத்தமாக நாசப்படுத்திட்டாங்க. இது இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் தெரிய வந்திருக்கு. அவர் வந்து நேரடியாக காவல்துறைக்கு போய் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் சிசிடிவிலாம் ஆராய்ஞ்சு பார்த்ததுக்கப்புறமா ஒரு 2-3 பேர் வந்து பெட்ரோல் குண்டு இதெல்லாம் எரிஞ்சு மொத்தத்திலே அந்த பணிமனையே வந்து முடிச்சு விட்ருக்காங்க. ஃபோட்டோஸ்லாம் போடுறேன், நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது, இப்போ தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வர்ற ஒரு நாளைக்கு முன்னாடி இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இது திமுகவை தவிர வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவர் வாக்குமூலம் கொடுத்து
கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாப்புல. யார் அப்படின்ற இடத்துல நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு முன்னாலே அந்த தொகுதியோட ஒரு முக்கியமான வேட்பாளராக இருந்தவர் எம்எல்ஏ பழனியாண்டி. எம்எல்ஏ பழனியாண்டி அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது, ஏன்னா அவரெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இப்போ கூட ஒரு பத்திரிகையாளரை கனிம வள கொள்ளையடிக்கிறதை எடுத்து வீடியோ போட்டதுக்கு அடித்து பயங்கரமாக பிரச்சனை ஆச்சு பார்த்தீங்களா, அவர் தான் அந்த எம்எல்ஏ பழனியாண்டி. அவரோட தொகுதி தான் அது. ஆனால் இந்த தடவை அவர் அங்கே களமிறங்கல, துரைராஜ் அப்படின்றவர் களமிறங்கியிருக்காரு. அதனால எப்படினாலும் இவங்களோட கூட்டு சதியாக தான் இருக்கும். ஏன்னா திருச்சி ஸ்ரீரங்கம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதி மட்டும் இல்லை, திருச்சி கிழக்கு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட தொகுதியாக வருது. எல்லாத்துலேயும் நடத்தின ஒரு முக்கியமான சர்வேல முழுக்க திருச்சி மாவட்டத்தை தமிழக வெற்றி கழகம் தட்டி தூக்குது அப்படின்ற முக்கியமான நியூஸ் அவங்களுக்கு போயிருக்கு. அப்படின்றனால இவங்க இந்த வேலையை பார்த்துருக்காங்க. இதுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக யார் அப்படின்றத கண்டுபிடிச்சி இன்னைக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பாக குற்றவாளிகள் பிடிபட்டுருவாங்க. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வருவோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வேளாங்கண்ணி மற்றும் நாகூர் தர்காவுக்கு போகிறதா இருக்கிறது அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் பெருசாக பேசப்படுற ஒரு விஷயமா இருந்தால் கூட இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்லப்படுறது அப்படின்றது பிரார்த்தனை, அதாவது மும்மத வழிபாடு அப்படின்றத தாண்டி இன்றைக்கி எல்லா மதமையும் நான் மதிக்கிறேன். இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மதங்களுக்கும் ஒரு மதச்சார்பின்மை இல்லாத ஒரு கட்சி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எந்த மதமும் சரி, ஜாதி மதம் அனைத்தையும் கடந்த ஒரு கட்சியாக தான் தமிழக வெற்றி கழகம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த சமூக நீதி அப்படின்னு பொய்யா ஏமாத்திக்கிட்டு இருக்கிற திராவிட கட்சிகள் 2-3 நம்ம பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அப்படியே மேலிடத்துல இருக்கிறவங்க நல்லா பெரிய பல்கான சேர்ல உட்காந்துருப்பாங்க. அப்படியே கொஞ்சம் கீழ இடத்துல இருக்கிறவங்க என்னதான் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக இருந்தாலும் எம்எல்ஏவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் சேர்ஸ்லாம் போடப்பட்டிருக்கும். இதுதான் அவங்களோட கட்சியோட ஒரு கொள்கையாகவே வச்சுருக்காங்க. ஆனால் இது எந்ததுமே துளி அளவு கலக்காத ஒரு கட்சியாக தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகம் திகழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத இன்றைக்கி விஜய் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. அதே போல நேத்து பனையூர்ல நடந்த விஷயமா என்னன்னா, நம்ம ஜெயிச்சாலும் தோத்தாலும் இன்னைக்கு மக்களோட முடிவு என்னவா இருந்தாலும் நான் தொடர்ந்து மக்களை சந்திப்பேன், இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எல்லா நிறுவனங்களும் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்படும், எதிர்கட்சியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில நிறுவனங்கள், ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மட்டும்தான் ஆட்சி அமைக்கும், கிட்டத்தட்ட 120 சீட்டுகளை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா கூட இந்த ஒட்டுமொத்த திராவிட கட்சிகளும் மற்றும் பழைய கட்சிகள் பூரா அதெல்லாம் கிடையாதுங்க. ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் முழுக்க போய் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நிறுவனங்கள் கணிச்சிருக்கிறது தான் உண்மை அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக இன்னைக்கு அவங்க கட்சிக்குள்ளே உட்காந்து மீட்டிங் போட்டு பேசினாலும் கூட இன்னைக்கு ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனத்தை யாருமே பொருட்படுத்தாமல் நடந்துகிட்டு இருக்கிறது. அப்படி இந்த ஐயநாதன் பார்த்தீங்கன்னா பெரிய பத்திரிகையாளர், எல்லாருக்குமே தெரியும். அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க இன்னைக்கு திமுக செம்பா மாறி போனார். எல்லாருக்குமே இது தெரியும். ஐயா வயசானவராக இருக்கிறனால நம்ம விமர்சனம் பண்ண முடியல, ஏன்னா அவரெல்லாம் நம்ம பார்த்து தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு முழுக்க செம்பா மாறி போய் இந்த தமிழ்நாட்டில் மறுபடியும் ஸ்டாலின் ஆட்சி தான் தொடரும்னு வாய்க்கூசாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஐயநாதன் அவர்களுக்கு நான் தெரியாமல் கேட்குறேன், ஏன் ஐயா உங்கள் வீட்டிலலாம் பொம்பளை பிள்ளைங்க இல்லையா? உங்கள் வீட்டிலலாம் போதைக்கு யாருமே அடிமை ஆகலையா? இன்னைக்கு தமிழ்நாடை நீங்கள் இப்படி பார்க்குறீங்களே, அது உங்களுக்கு நல்லா இருக்கா? உங்கள் காலம் என்னமோ முடிஞ்சு போச்சு, உங்களோட பேத்தி பேரன்கள் காலம்லாம் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்படலையா அப்படின்னு ஐயாவிட்ட கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் கேட்டுட்டேன். இப்போ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி நான் தெரியாமல் ஒரு விஷயத்தை கேட்குறேன், அதுக்கு பதில் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இவ்வளோ நாள் வரைக்கும் கூவத்தூரில் நடந்திருக்கிற குதிரை பேரமாக இருக்கட்டும், 1971 எம்ஜிஆர் அவர்கள் மறைந்ததுக்கப்புறமா நடந்த ஒரு குதிரை பேரமாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூவத்தூர் குதிரை பேரமும் ஜெயலலிதா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் தான் நடந்துச்சு. அப்போ இத்தனை குதிரை பேரமும் ஏடிஎம்கே காரங்க மட்டும்தான் செஞ்சுருப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஆனால் திமுக காரங்க இப்போ புதுசாக குதிரை பேரத்தில் குதிச்சிருக்கிறதும் வேட்பாளர்களை குதிரை பேரம் அப்படின்றது கூட அவங்களுக்கு ஆசையை காமிச்சு, பணத்தாசையை காமிச்சு, பதவி ஆசையை காமிச்சு கூப்பிடுறது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தடாலடியா நாங்க கடத்திடுவோம்டா அப்படின்ட்டு கடத்திட்டு அதுக்கப்புறம் நாங்க பேசி தீர்த்து பைசல் பண்ணிக்குவோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு சீட்டு 1-2 குறையுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உடனடியா நாங்க தட்டி தூக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பிளானா இறங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அதிமுகவும் திமுகவும் கூட கூட்டணி அமைச்சு கூட இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வர்றதை தடுக்கிறதுக்கு கூட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்றது தான் ஒரு காமெடினாலும் அதுதான் உண்மை. அப்படிதான் அவங்க இணைஞ்சு பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க அடியில. இன்னைக்கு தமிழக வெற்றி கழக ஆட்சி வரக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க அடிமட்டமாக பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் இன்னைக்கு வேட்பாளர்களை மிக தீவிரமாக கவனிச்சுக்கிட்டு வராங்க. பார்த்தீங்கன்னா தன்னார்வலராக இருக்கிற பூத் ஏஜென்ட்டுகள் கூட முழுக்க அந்த பூத்தி வாக்கு எண்ணும் மையத்தில் அந்த மிஷின்களுக்காக இன்னைக்கு ராப்பகலுமா அங்கே படுத்துட்டு சாப்பாடு தண்ணி கூட சரியாக கிடைக்காம எவ்வளோ தூரம் கொசுக்கடியில் இருந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு தமிழக வெற்றி கழக சின்னத்தில் விசில் சின்னத்தில் நின்று ஜெயிச்ச ஒரு வேட்பாளர் இன்னைக்கு வேற ஒரு கட்சிக்குள்ளே போயிட்டாருன்னா அவரோட
தெருவுக்கு அவர் நடந்து போயிட முடியுமா? என்னதான் வந்து இன்னைக்கு மாற்றுக் கட்சிக்கு நாங்கள் பணத்தாசை கூப்பிட்டுட்டோம், பலானதெல்லாம் கொடுத்து கூப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் கூட நாளைக்கு அவங்க சட்டசபைக்கு போகணும் அப்படின்னா அந்த மார்க்கமாக தான் போயாகணும். மக்கள் சும்மா விட்டுருவாங்களா இப்படின்றது பெரிய கேள்வி. நான் காலையில் சொன்ன வீடியோவுக்கு நிறைய பேர் வந்து இந்த விஷயம்லாம் எங்களுக்கு தெரியாதுக்கா, ஏதோ அரசியல் இப்போ ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தோம், நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் தெரிய வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அரசியலில் இதை விட மோசமாலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கவலைப்படக்கூடாது. இன்னும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. திமுகவுடைய சில வேட்பாளர்களே ஜெயிச்சதுக்கு அப்புறமா டிவிக்கே வர்றது வாய்ப்பு இருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்னதான் வந்து திமுக கட்சியில் இருக்கிறவங்க மோசமான ஒரு ஆட்சியை வந்து நிறைய பேர் விரும்பினாலும் சில பேர் நல்லவங்களா இருப்பாங்க. அதே போல தான் அதிமுக ஏதோ ஒரு 7வது விஷயத்தை தாண்டி 8வது விஷயமா இன்னைக்கு இரட்டை சின்னத்தில் ஏதோ கொஞ்சம் பேர் ஜெயிச்சிட்டாலும் கூட அவங்களும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு மோடி அவர்களை யாருமே தமிழகத்தில் ஏத்துக்கிறல அப்படின்றது தான் ஒரு உண்மை. அதனால நம்ம எதுவுமே அரசியலை பத்தி கவலைப்பட வேண்டாம். தமிழக வெற்றி கழகத்துடைய வாய்ப்பு அப்படின்றது பிரகாசமா இருக்கு. வாக்கு எண்ணும் நாள் வரைக்கும் நம்மளும் பொறுத்திருப்போம். மிஞ்சி போனா இன்னும் ஒரு 72 மணி நேரம் தான். அதனால யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம தான் அப்படின்றது உண்மை. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அரியணை ஏறுவார். அவரை நம்ம தமிழகத்தின் முதல்வர் சீக்கிரமா பார்க்க போறோம். சேனலை 4 பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.